அன்ஷிதா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, வீட்டுக்குள்ளே வந்ததெல்லாம் ஓகே. வெளியிலயும் ஷோவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று விஷால், ஒன்று சௌந்தர்யா. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீ அழவே அழாத, உனக்கு பிஆர் இருக்கிறதெல்லாம் சும்மாவே பொய். ஆனால் முத்துக்குமாருக்கு இருக்குது பார்த்தியா, அதுக்கு தான் பிஆர். பிஆர் வெளியில இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வன்மம் அவ்வளவா கிடையாது. ஓவர்ஃப்ளோவா கொட்டி கிடக்குதுன்னு தெரியுது. இதுக்காக முத்துக்குமார் உடஞ்சு போயிட்டான்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு பிடிச்சவங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுக்காக அவங்க கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட எஃபர்ட்டை இன்வாலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 30 நிமிஷத்தில் பொட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குமே துணிஞ்சு கேமுக்காக நான் எப்படி அர்ப்பணிக்கிறேனோ அதை நான் அர்ப்பணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் அப்படி சரியில்ல முத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ளே இருக்கிறவங்க சில பேர் உன் வெற்றிக்கு அவங்க தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நீ வெற்றி பெற்றேன்னு வச்சுக்கோயேன், அந்த கிரெடிட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபேட்மேன் பார்த்த உடனே அவருக்கு ஃபேஸே அவுட் ஆகிடுச்சு தான் சொல்லணும். ஸோ அவர் முத்துக்குமாருக்காக வின் பண்ண வைக்கணுன்றதுக்காக உள்ளுக்குள்ளே ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அது தப்புன்னு சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் அவரோட எஃபர்ட்டில் தான் இது வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்காக முத்துக்குமாரன் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னை பிடிக்குன்னா உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆனால் அதை வெளியில் சொல்லி அதை இன்வாலிடேட் பண்ணாதீங்க. இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொட்டி எடுக்கிறதுக்காக நான் வெளியில் போன 30 செகண்டுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்காக ப்ரே பண்ணி நான் வந்துடும்னு சொல்லிட்டு வேணாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியில் இருக்கவங்களுக்காகவே இந்த கேமை நான் விளையாடணும். அதை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தருமே எஃபர்ட் போட்டு தான் இந்த கேமை விளையாடிட்டுருக்கோம். ஒருவேளை நான் பண்ணுறது உங்களுக்கோ, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கோ, வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டப்படுத்துனா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கண் கலங்கி உட்காந்துட்டாரு. சுனிதா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அழாதடா, தைரியமாக இருடா, இதுக்கெல்லாம் நீ போய் தோந்துடக்கூடாது. ஏன்னா உன்னை நினச்சி எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். நீ கேமில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த கேமுக்காக நீ உழைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் அன்ஷிதா இவ்வளோ வன்மன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் செட் வந்தவங்க ஒரு மாதிரி விளையாடினாலுமே இவங்களுக்கு வன்மம் அவ்வளோ எல்லாம் கிடையாது. தலை மேலே ஏறி போய் இதான் இருக்குது. தனக்கு வேண்டியவங்க வின் பண்ணியே ஆகணும். அடுத்தவங்கள புட்டன் போட்டு அவங்கள காலில் மிதிக்க வேண்டியது அன்ஷிதாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ முத்துக்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் உடஞ்சாலுமே அவர் ஸ்ட்ராங்காக தான் இப்போ வரைக்கும் டாப் 1ல இருந்துகிட்ருக்காரு. தான் ஜெயிச்ச மணி பரவாயில்ல, அதையுமே தீபக் அண்ணா கொடுக்கணும்னு சொல்லிட்டு விளையாடினாரு. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் விளையாடணுன்றாங்க, ஒருத்தர் எனக்கு விளையாடவே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னுமே வீட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த எஃபர்ட்டை நம்ம வேலிடேட் பண்ணோம்னா யார் கண்டிப்பாக இதை வின்னிங் மெட்டீரியலோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேர்மையான வழி போகணும். இன்னொன்றுமே முக்கியமாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. எப்படி இருக்கும், வெளியில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது எவ்வளோப்பட்ட ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டு கூஸ்பம்ப் மூமெண்ட் தான் நமக்கு நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அடுத்து இருக்கிற ஃபேண்டம்லாம் இவரை போட்டு இதெல்லாம் ஓட முடியாதான்னு சொல்லிட்டு இன்னுமே நகைச்சுவையில் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒன்று சொல்லணும்னா, உங்களால் முடியலன்னா அதுக்காக இன்வாலிடேட் பண்ணாதீங்க. ஸோ பிக் பாஸோட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.